Dear children, அடுத்த டாபிக் நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொன்னால் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹவு வி ஹாவ் டு நேம் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இப்போ 2020 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் கொஸ்டின் நம்பர் 35ல் 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஆன்சர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது வந்து ரெண்டுமே பேஜ் நம்பர் 140 உன்னோட புக்கில் வந்து கொடுத்துருக்குற அந்த டேபிள் காலமில் இருக்கிற 14, 15 காம்பவுண்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப ஈஸி, பேர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது வருஷம் இந்த கொஸ்டின் கேட்குற ஒன்று தான். 1 வேர்டுலேயோ இல்லை 2 மார்க்லேயோ ரிப்பீட்டடாக ஏதாவது 2 காம்பவுண்டை கொடுத்து எக்ஸாமில் கேட்குறது எப்பவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் ரூல்ஸை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட காம்பவுண்ட் கொடுத்தாலும் நீங்கள் பேர் வச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். K4 FeCN6 இது ஒன்று. இப்போ Cu NH3 4 times SO4. இப்போ 2 விதமாக நான் எழுதியிருக்கேன். K4 பொட்டாசியம் முன்னாடி வந்துருச்சு, ஸ்கொயர் ப்ராக்கெட் பின்னாடி வந்திருக்கு. இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் முன்னாடி வந்திருக்கு, சல்பேட் ராடிக்கல் பின்னாடி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ எந்த காம்ப்ளெக்ஸை வேணாலும் கொடுத்து அவங்க பேர் வைக்க சொல்லி கேட்டாலும் முதல்ல எடுத்த உடனே பாசிட்டிவ் அயான சொல்லித்தான் நெகட்டிவோட பேர் சொல்லணும். நம்ம எப்பவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் குளோரைடு இருக்குது அப்படின்னு சொன்னால் சோடியம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ராடிக்கல், குளோரைடு நெகட்டிவ் ராடிக்கல். பாசிட்டிவ் சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் சொல்லுவோம். அதே மாதிரி தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு பேர் வைக்கும்போது நம்ம முதல்ல பாசிட்டிவ் சொல்லணும், ரெண்டாவது நெகட்டிவ் சொல்லணும். பாசிட்டிவ் அயானுங்கிறது நம்மளுக்கு சிம்பிள் அயானாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் அயானாக இருக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வேணாலும் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். இட் மேபி எப்படி இருந்தாலும் சரி முதல்ல கேட்டயான் பாசிட்டிவ் அயானோட நேம் சொல்லிட்டு அப்புறம் தான் நெகட்டிவ் அயானோட நேமு சொல்லணும். இது முதல் ரூல். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு பேர் வைக்கும் போது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார என்ன யூனிட் இருக்கோ அது காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில பாசிட்டிவ் அயான் இருந்தாலும் சரி, இதில் பார்த்தோம்னா பொட்டாசியம் 4 பொட்டாசியம் வெளியில இருக்கு. அதே மாதிரி அங்கே பார்த்தோம்னா சல்பேட் ராடிக்கல் வெளியில இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு அடுத்து வெளியில வந்திருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம பேர் வைக்கும் போது யூஸ்வலா எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் கெமிஸ்ட்ரியில நம்ம எப்படி பேர் சொல்லுவோமோ அந்த பேர் மட்டும் சொன்னா போதும். இப்ப K அப்படின்னா பொட்டாசியம், பொட்டாசியம் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். எந்த ஸ்பெஷல் இண்டிகேஷனும் தர வேண்டியது இல்லை. அதே மாதிரி சல்பேட் வெளியில இருக்கு, சல்பேட் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். இதுக்கு எந்த ஸ்பெஷல் இதுவும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில பாசிட்டிவ் அயான் இருந்தாலும் சரி நெகட்டிவ் அயான் இருந்தாலும் சரி, யூஸ்வலா கெமிஸ்ட்ரியில நம்ம அதோட பேரை என்னன்னு சொல்லுவோமோ அது மட்டும் சொன்னா போதும். இது ரெண்டாவது நோட் பண்ணிக்கங்க. மூணாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது பாசிட்டிவ் அயானா இருந்தாலும் சரி நெகட்டிவ் அயானா இருந்தாலும் சரி, அது எத்தனை டைம்ஸ் வந்திருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் K4 எழுதியிருக்கோம், அப்போ பொட்டாசியம் வந்து இங்கே 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ டெட்ரா பொட்டாசியம்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டியது இல்லை, பொட்டாசியம் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து
நம்மளுக்கு சல்பேட் இருக்கு, நெகட்டிவ் அயானா இருக்கு. சல்பேட் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். இப்போ இதுலயே வந்து குளோரைடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரைட்டிங். இப்போ குளோரைடு வந்து 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா கடைசியில் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறத நீ பேர் சொல்லும் பொழுது குளோரைடு அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். 2 டைம்ஸ் இருக்கு அப்ப டைக்ளோரைடுன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டியது இல்லை. 3 டைம்ஸ் இருக்கு ட்ரைக்ளோரைடுன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப என்னது? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில பாசிட்டிவ் அயான் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் அயான் இருந்தாலும் சரி, அது எத்தனை டைம்ஸ் இருந்தாலும் சரி, அதோட பேர் மட்டும் சொன்னா போதும். அது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 3 ரூல் தெரிஞ்சுட்டீங்களா? பாசிட்டிவ் சொல்லி நெகட்டிவ் சொல்லணும். அடுத்தது என்ன செய்யணும்? பிராக்கெட்டுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் யூஸ்வலா எப்படி பேர் சொல்லுவோமோ அது மாதிரி சொன்னா மட்டும் போதும். எத்தனை டைம்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருந்தாலும் அந்த ஒரே தடவை பேர் சொன்னா போதும். எத்தனை டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது இப்போ பாசிட்டிவ், இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கிறோம். யாருக்கு? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள உட்காந்துருக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம இப்போ பேர் வைக்க போகிறோம். இப்போ இதில் Fe இருக்கு, 6 Cn இருக்கு, அதே மாதிரி காப்பர் இருக்கு, 4 NH3 இருக்கு. சரி, இதில் பேர் வைக்கிறப்ப யாரோட பேரை முதல்ல சொல்லணும்? இப்போ காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் அயான் லிகாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்லணுமா லிகாண்டு சொல்லணுமா? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் வைக்கும் பொழுது முதல்ல லிகாண்டு தான் சொல்லணும். சென்ட்ரல் மெட்டல் அயானோட பேரு அதுக்கு அடுத்து தான் சொல்லணும், கடைசியில தான் சொல்லணும். ஏன்னா லிகாண்டு டோனர் இல்லை, மெட்டல் அயான் அக்செப்டர். எப்போ கொடுக்குறவங்க தானே பெருசு இல்லையா? அதனால முதல்ல லிகாண்டோட பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் அயானோட பேரை சொல்லணும். சரி, இது ஒன்றும் புரிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ லிகான்ஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் லிகான்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ மோர் தென் 1 கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் ஆனாலும் இருக்கலாம் நம்மளுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் இருக்கு, இது கூட வந்து H2O 3 டைம்ஸ் இருக்கு, NH3 3 டைம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு. இப்போ இதுல 2 லிகான்ஸ் வந்துருச்சு, வாட்டரும் வந்துருச்சு, அமோனியா மாலிகுலும் வந்தாச்சு. அப்ப இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது? இங்கேயும் சொல்லும் பொழுது லிகாண்ட் சொல்லுதான் சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்ல போறோம். ஆனா லிகாண்ட்ஸோட நேம் வந்து அல்பபெட்டிக்கல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். யார் அல்பபெட்டிக்கல்ல முன்னாடி வருவாங்களோ அவங்கள முன்னாடி சொல்லிட்டு அதுக்கடுத்து இருக்கிறத அப்படிதான் சொல்லி போகணும். இப்போ 2 கைண்ட்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் இதுல வந்து நம்மளுக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன செஞ்சுக்கணும்? அல்பபெட்டிக்கல் சொல்லிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த லிகான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த லிகான்ஸுக்கு வந்து எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதாவது வாட்டர் H2O நம்ம சொல்லுவோம், அமோனியா NH3, CO கார்போனைல், NO வந்து நைட்ரோசில். இப்போ இவங்க 4 பேர் ஸ்பெஷல் லிகான்ஸ்னு பேர், ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க. H2O சொல்லுச்சுன்னா லிகாண்டா வர்றப்ப என்ன சொல்லணும்? அக்வா, ஏல பேர் முடியும், AQUA அக்வா அப்படின்னு சொல்லணும். அதே அமோனியா லிகாண்டா வந்துச்சு அப்படின்னா அம்மைன் அப்படின்னு சொல்லணும், 2 M வரணும், அம்மைன் அப்படின்னு வரணும். CO வந்து கார்போனைல் அப்படின்னு சொல்லணும், NO வந்து நைட்ரோசில் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த லிகான்ஸுக்கு பேர் வைக்கும் போது ஸ்பெஷல் நேம் யாரெல்லாம் இருக்கு, ஏன்னா ஒன் வேர்டில் வந்து இதெல்லாம் பப்ளிக்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான். இந்த லிகாண்ட் H2O இஸ் நோன் அஸ், அல்லது the ligand NO3 minus is known as, அந்த மாதிரி ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ we should know the special names given to H2O, NH3, CO and NO. சரிங்களா? இப்போ இதில் நம்ம அல்பபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணும் பொழுது பாரு, AQ வந்தாச்சு, இது ரெண்டுமே ஏழு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஏக்கு அப்புறம் இங்கே யாரு? Q வந்துருச்சு, அக்வா. இங்கே வந்து M. அப்போ இதில் முதல்ல யார் வருவா? அம்மைன். அப்போ ட்ரையமைன், அந்த மாதிரி சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ இது புரிஞ்சது இல்லையா? இப்போ அடுத்தது நெகட்டிவ் லிகான்ஸ் வருது.
இப்போ லிகான்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் லிகான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH3, இப்போ Cr கூட வந்து Cn வந்து 6 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் லிகான்ஸ் வந்து இருக்கு. இப்போ நெகட்டிவ் லிகான்ஸுக்கு வந்து பேர் கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ Cl வந்து நெகட்டிவ் லிகான்ஸாக வரலாம், இல்லை SO4 வரலாம், எது வேணாலும் நெகட்டிவ் லிகான்ஸ் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கும் அப்படிதான் நம்ம பேர் வைக்கும் பொழுது ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருந்ததுன்னா Cl வந்து எழுதுறப்ப ஃப்ளோரைடு அப்படின்னு மட்டும் எழுதுறோம். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள வந்துருச்சுன்னா அது லிகாண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட பேர் சொல்லும் பொழுது என்ன செய்யணும், இந்த ஈக்கு பதிலாக ஓ போடணும், அவ்வளோதான். எந்த லிகாண்ட் நெகட்டிவ் லிகாண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை லிகாண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வைக்கிறப்ப யூஸ்வலாக நம்ம என்ன பேர் சொல்லுவோமோ அந்த பேர் கூட என்ன செய்யணும், லாஸ்ட் லெட்டர் இ should be replaced by O. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Br மைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவோம், புரோமைடு ரேடிக்கல், புரோமைடுன்னு சொல்லுவோம். இப்போ F இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளூரைடு, F மைனஸ் வந்து ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த புரோமைடு அப்படின்னு நீங்க எழுதுவீங்க. இந்த ஈக்கு பதிலாக மட்டும் என்ன போட்டா போகுது, ஈ எடுத்துட்டு ஓ போட்டா அந்த லிகாண்டோட நேம் புரோமைடோ, ஃப்ளூரைடோ, குளோரைடோ, சயனைடோ. இப்போ Cn மைனஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், சயனைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈயை தூக்கிட்டு என்ன போட்டேன்னா போதும், ஓ போட்ட சயனைடோ. அதே மாதிரி இப்போ SO4 மைனஸ் லிகாண்டா வரும் பொழுது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வரும்போது இப்போ சல்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து லிகாண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஈக்கு பதிலாக ஓ போட்டு சல்பேட்டோ. இப்போ லிகாண்ட்ஸோட இது புரியுதா, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அல்பபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணி யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்கள சொல்லி அடுத்து வர்றவங்கள சொல்லிட்டு வரணும். இது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார வந்துச்சுன்னா அதுக்கு லிகாண்டு, அதுக்கு ஸ்பெஷல் நேம் தான் கொடுக்கணும். ஆர்டினரி நேம் யாருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்டை விட்டு வெளியில் இருக்கிறவங்க தான் ஆர்டினரி. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்கலாம் யாரு, ஸ்பெஷல். நெகட்டிவ் லிகான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம், அதோட பேரை எழுதிருங்க. ஈ வந்து கடைசியில் அந்த முடிகிற அந்த ஈயை மட்டும் ஓன்னு மாற்றி விட்டா போதும். சைனைடு அப்படின்னா சைனைடோ, சல்பேட் அப்படின்னா சல்பேட்டோ, நைட்ரேட் அப்படின்னா நைட்ரேட்டோ, ஓ ஓ அப்படி போட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு சில லிகான்ஸு நம்மளுக்கு இதில் நம்ம லிகான்ஸை பற்றி படிக்கிறப்ப மோனோடெண்டேட்டு, பாலிடெண்டேட்டு, அதே மாதிரி ஆம்பிடெண்டேட்டு, பைடெண்டேட்டு, இந்த மாதிரி டெண்டேஷன் அப்படின்னா கோஆர்டினேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cn மைனஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நைட்ரஜன் தான் டோனராக ஆட் பண்ண, கார்பன் நைட்ரஜன் 2 பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ண போகிறவங்க யார், நைட்ரஜன் தான் டொனேட் பண்ணி இட் மேக்ஸ் அ பாண்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது வந்து மோனோடெண்டேட்டு. இப்போ இதுலேயே வந்து CH2 NH2 எத்திலீன் டையமைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு EN அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா 2 NH2 குரூப் இருக்கா, இந்த நைட்ரஜனும் டோனர் ஆக்ட் பண்ணும், இதுவும் டொனேட் பண்ணும். அப்போ 2 டோனார்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 2 டோனார் இருந்தால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைடெண்டேட் அப்படின்னு சொல்லுவோம். எது 2 பைடெண்டேட் அப்படின்னா, ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எத்திலீன் டையமைனோ, அடுத்தது ஆக்சலேட்டோ. ஆக்சலேட்டோ ஒன்றா ஃபார்முலா கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா OXன்னு போட்டிருப்பாங்க. இந்த வந்து ஆக்சலேட்டோ வந்து பைடெண்டேட். இது 2 பைடெண்டேட் லிகாண்ட், ஒன் வேர்டுக்கு பார்த்துக்கணும். அடுத்தது ஆம்பிடெண்டேட். நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஆம்பிடெண்டேட். So what is called ampidentation? Ampidentation அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ NO2 மைனஸ் இது வந்து நம்மளுக்கு லிகாண்டா வருதுன்னு வச்சுக்கலாம். நைட்ரைட் யூஸ்வலாக இதை சொல்லும் பொழுது நைட்ரைட் ரேடிக்கல்னு சொல்லுவோம், நைட்ரைட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம லிகாண்டா வர்றப்ப சொல்லிக்கிறோம்.
இங்கே நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டு பேருமே என்னது டொனேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க. இப்போ சென்ட்ரல் மெட்டலையும் கூட நைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, நைட்ரஜன் டோனரா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இதை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது கேஎன் அப்படின்னு போட்டு எழுதணும். இந்த கே வந்து நம்மளுக்கு புக்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பா லெட்டர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோஆர்டினேட்டட் வித் நைட்ரஜன். அதே மாதிரி இப்போ ஓ என் ஓ அப்படின்னு வேணாலும் எழுதலாம். இப்போ இது வந்து நைட்ரைட்டோ, இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து டோனராக வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து கேஓ. அப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டோனார் வந்து நைட்ரஜன், டோனார் வந்து ஆக்சிஜன். இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில லிகான்ஸ் வந்து நம்மளுக்கு இடிடிஏ கொடுத்துருக்காங்க. அது வந்து இடிடிஏ எத்திலீன் டையமைன் டெட்ரா அசிட்டேட், 4 அசிட்டேட் இருக்கு இல்லையா, அப்போ டெட்ரா பாலிடென்டேட் லிகாண்ட்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பி ட்ரைஃபினைல் பாஸ்பீன், ட்ரைஃபினைல் பாஸ்பைன், அது லிகாண்டா சொல்றப்ப பாஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி லிகான்ஸுக்கு நம்ம பேர் வைக்கும்போது சப்போஸ் காம்ப்ளெக்ஸில் வந்துச்சு அப்படின்னா எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் மெயினாக இந்த ஆம்பிடென்டேட்டு பாலிடென்டேட்டுக்கு வந்து இடிடிஏ இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ எத்திலீன் டையமைன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். எத்திலீன் டை அமைன், எத்திலீன் டையமைன், இங்கே ஒரு எம் தான். எத்திலீன் டையமைன் எழுதுறோம், இன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த டைங்கிற வேர்டு வந்து அதோட பேரில் வந்துருச்சு. அதே மாதிரி ட்ரைஃபினைல் பாஸ்பைன், ட்ரைஃபினைல் பாஸ்பைன், அது லிகாண்டா வரப்போ பாஸ்பேன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாஸ்பைன் இந்த ட்ரைங்கிற வேர்டு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்துருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஎன் த்ரைஸ் Cl3 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அப்போ எத்திலீன் டையமைன் எத்தனை டைம்ஸ் வந்துருச்சு? 3 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ டைங்கிற வேர்டு முதலே இங்கே இருக்கு. இந்த மாதிரி வேர்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ப்ரிஃபிக்ஸ் போடணும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருந்ததுன்னா பிஸ், 3 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரிஸ், 4 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெட்ரகிஸ். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் போடணும். நம்மளுக்கு தெரியும், அதாவது யூஸ்வலாக லிகான்ஸ் வந்து 1 டைம் இருந்துச்சுன்னா 3 சொல்லுவோம். அது அதிகமாக 3 நம்ம மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டியதில்லை, அண்டர்ஸ்டுட்டுங்கிறதுனால. இப்போ 2 டைம்ஸ் வந்து இப்போ குளோரைடு வந்து லிகாண்டா வருதுன்னு வச்சுக்கலாம், டைக்ளோரைடோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3 டைம்ஸ் வந்து புரோமைடு வருது அப்படின்னு சொன்னால் ட்ரைப்ரோமைடோ அப்படின்னலாம் சொல்லி எழுதும்போது நேமிங் கொடுப்போம். இப்போ வந்து எத்திலீன் டையமைன் வந்து 3 டைம்ஸ் வந்துருச்சு. டைங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆல்ரெடி அதோட பேரில் இருக்கு. அப்போ நம்ம திருப்பியும் வந்து அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்லணும்? ட்ரிஸ் எத்திலீன் டையமைன் அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ ட்ரை டை அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த லிகாண்டோட பேர்லயே இருந்துச்சு அப்படின்னா அந்த லிகான்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம திரும்பவும் இந்த டை ட்ரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது. இது நோட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸஸுக்கு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, முதல்ல பாசிட்டிவ் சொல்கிறோம், அடுத்தது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நெகட்டிவ் வந்து சொல்ல போகிறோம். இது தெரிஞ்சாச்சு. அப்போ பொட்டாசியம் இதுக்கு பேர் வைக்கலாம். இப்போ பொட்டாசியம் சொல்லியாச்சு. இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கும் பொழுது முதல்ல லிகாண்டு சொல்லணும். 6 டைம்ஸ் இருக்கு, அதனால ஹெக்ஸா சயனைடு. அப்போ ஓ ஈக்குவலா ஓ போட்டுக்கலாம், சயனைடோ ஹெக்ஸா சயனைடோ. இப்போ இங்கே வந்து அயன், இது வந்து அயன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கிறப்ப சென்ட்ரல் மெட்டலையான் ஏனையானிக்கு காம்ப்ளெக்ஸ்ல வந்தது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சென்ட்ரல் மெட்டலையானுக்கு பேர் வைக்கும் போது அதோட பேரு ஏடிஇல முடியணும். அடுத்தது நம்ம ஏடிஇல முடிகிற மாதிரி பேரை எழுதிட்டு
அதனுடைய ரோமன் நியூமரல்ஸ்ல என்ன எழுதணும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதுறோம் பொட்டாசியம் ஹெக்ஸா சயனைடோ ஃபெர்ரேட். இங்க வந்து அயன் வந்து என்னன்னு சொல்லணும், ஃபெர்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய கிரீக் வேர்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறதுல. அப்ப ஃபெர்ரம் அதோட பேர் வந்து ஏடிஇல போட்டு ஃபெர்ரேட். இங்க அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 அப்படிங்கும் பொழுது அது ரோமன் நியூமரல்ஸ்ல எழுதி பேரன்தீசஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இதே வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. காம்ப்ளெக்ஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ காப்பர் NH3 4 times SO4 இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்ப கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்ல இங்க பாத்துக்கோங்க. முதல்ல இங்க என்ன இருக்குது, 4 டைம்ஸ் இருக்கு. எது லிகாண்ட், அமோனியா மாலிகூல் லிகாண்ட். ஆனா லிகாண்டா வர்றப்ப இது என்னன்னு சொல்லணும், நம்ம அமைன்னு சொல்லணும். அப்ப முதல்ல இதை சொல்லி இதை சொல்ல போறோம். இது சொல்லும் பொழுது லிகாண்ட் ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் மெட்டல் அயான் செகண்ட். அப்ப டெட்ரா அமைன். இப்ப பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு. பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயானோட பேரை அப்படியே எழுதிக்கணும். அதுக்கு எந்த ஸ்பெஷல் இது கொடுக்க வேண்டியது இல்லை. காப்பர்னா காப்பர், நிக்கல்னா நிக்கல், கோபால்ட்னா கோபால்ட், அந்த மாதிரி. அப்ப காப்பர் அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் இங்க வந்து 2. அப்ப அதோட ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரல்ஸ்ல எழுதிக்கணும். அதை எது வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும், பேரன்தீசஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். வெளியில என்ன இருக்கு, நம்மளுக்கு சல்பேட் இருக்கு. அப்ப இந்த சல்பேட் வந்து லிகாண்ட் கிடையாது, ஆர்டினரி நெகட்டிவ் சார்ஜ் ராடிக்கல். அதனால சல்பேட் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். இப்ப காம்ப்ளெக்ஸுக்கு பேர் வைக்கிறப்ப நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் அனயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயானோட நேம் வந்து ஏடிஇல முடியணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயானோட பேரை எந்த ஸ்பெஷல் இது கொடுக்க வேண்டாம். காப்பர்னா காப்பர், நிக்கல்னா நிக்கல், குரோமியம்னா குரோமியம், அந்த மாதிரி எழுதிட்டு அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரல்ஸ்ல எழுதி காட்டணும். அந்த ரோமன் நியூமரல்ஸ் என்ன செய்யணும், நம்ம பிராக்கெட் போடணும். என்ன பிராக்கெட் போடணும், நம்ம பேரன்தீசஸ் போட்டோம்னா போதும், ஸ்கொயர் பிராக்கெட் போடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 2020 மார்ச்ல கேட்ட क्वेश्चन எது அப்படின்னு சொன்னா Ag NH3 இது ஒன்று கேட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஈஸி, குழந்தைங்க வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் தான் அவங்களே பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பேர் வைக்கும் போது முதல்ல லிகாண்ட் சொல்லணும், அப்புறம் சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்லணும். லிகாண்ட் யாரு, அமோனியா. அது லிகாண்டா வர்றப்ப என்னன்னு சொல்லணும், அம்மைன் அப்படின்னு சொல்லணும். எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கா. அப்ப டை அம்மைன் சில்வர் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான். அதனால நம்மளுக்கு சில்வர் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் அங்கேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு பிளஸ் மட்டும்தான். ஏன்னா அமோனியா வந்து நியூட்ரல் மாலிகூல், அதனால ஆக்சிடேஷன் நம்பர் 1. இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை, நம்மளுக்கு அயன் சார்ஜ் ஸ்பீசிஸாக கொடுத்துருக்காங்க. சில்வர் 1 அயான், அவ்வளோதான், 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே எக்ஸாம்ல கேட்ட நியூ கொஸ்டின், கோபால்ட் இதுவும் நம்மளுக்கு 2020 மார்ச்ல கேட்ட கொஸ்டின் தான். இப்போ இதில் பாருங்க
2 லிகாண்ட் வந்துருச்சா? இதுவும் பாசிட்டிவ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இவங்க முதல்ல லிகாண்ட் சொல்லிட்டு சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்லணும். லிகாண்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து அம்மைன், இது வந்து குளோரைடோ. அப்போ அம்மைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல வரும். இப்போ இந்த மாதிரி லிகாண்ட் ஆல்பபெட் பண்ணும்பொழுது அந்த பென்டா, ட்ரை, டை அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் போடுவோம் இல்லையா, அதை வந்து கன்சிடர் பண்ணி நம்ம ஆல்பபெட் பண்ணக்கூடாது. பேர் தான் எடுக்கணும். பேர் தான் என்ன செய்யணும், எடுக்கணும். அதனால தான் அதை இது கொடுத்துருக்காங்க. பேர் தான் எடுக்கணும். அப்போ அம்மைனுங்கிறதா முதல்ல வரும். குளோரைடோ வந்து ஏக்கு அப்புறம் சி பின்னாடி போகும். பென்டாங்கிறத வச்சு இதை பின்னாடி கொண்டு போயிடக்கூடாது. அப்போ இது என்ன செய்யணும், நம்மளுக்கு பென்டா, அம்மைன், பென்டா அம்மைன். குளோரைன் வந்து லிகாண்டா வந்திருக்கிறதுனால அது என்னன்னு சொல்லணும், குளோரைடோன்னு சொல்லணும். 1 டைம் தான் இருக்கு, அதனால 3 நம்மளுக்கு தேவையில்லை. குளோரைடோ. இதே 2 டைம்ஸ் வந்து இருந்துச்சு, இது வந்து 4 டைம்ஸ், இது 2 டைம்ஸாக இருந்ததுன்னா ட்ரைக்ளோரைடோன்னு நம்ம எழுதியிருக்கோம். சரியா? அப்போ பென்டா அம்மைன் குளோரைடோ. கோபால்ட்டு, கோபால்ட்டுக்கு வந்து வெளியில் +2 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி +2 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னவா இருந்திருக்கணும், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸுங்கிறதுனால நம்ம அப்படியே கோபால்ட்டுன்னு எழுதினா மட்டும் போகுது. கோபால்ட்டு 3 அயான் சார்ஜோட கொடுத்ததுனால கோபால்ட்டு 3 அயான். இது ரெண்டும் இப்போ இந்த வருஷம் கொஸ்டினில் வந்திருக்கு. இது வந்து நம்ம பேஜ் நம்பர் 140 ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. எப்பவும் புக்கில் இல்லாததை வந்து கேட்க மாட்டாங்க ஒன்று. அடுத்தது எப்பவும் மார்ச் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க எழுதுகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் சொன்ன ரூல்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க போதும். இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னால நம்ம கோபால்ட்டுன்னு எழுதிட்டோம். இதே வந்து கோபால்ட் ஆனயானிக் வந்தால் என்ன எழுதியிருக்கணும், கோபால்டேட்டுன்னு எழுதியிருக்கணும். அவ்வளோதான். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற காம்ப்ளெக்ஸாக இருந்தால் எழுதும்போது எப்படி எழுதிக்கணும், சென்ட்ரல் மெட்டல் அயானோட பேர் ஏடிஇயில் முடிகிற மாதிரி எழுதிக்கணும். அதுவும் நம்மளுக்கு டேபிள் காலமில் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்குங்க சில்ட்ரன். இது எப்பவும் பப்ளிக்கில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சாப்டர் இது. அதாவது டாபிக் இந்த நாமன் கிளேச்சர் வச்சு எப்படி ஒரு கொஸ்டின் போடுவாங்க. 1 மார்க் இருக்கலாம், இல்லை 5 மார்க்கில் இது ஒரு 1 மார்க்காக உள்ளக்குள்ளே வரும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.